ஹாய் கைஸ், இன்றைக்கி மார்னிங் 6:30க்கு தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. வெளியே வந்து பார்த்தா வெளியே ரொம்ப மழை வந்துட்டு இருந்துச்சு. இந்த மழை சீசனுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மாறி மாறி ஃபீவரு கோல்டுன்னு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி கூட நிவினுக்கு ஃபீவர் தான். நிவினுக்கு நைட்டு இருந்த ஃபீவர், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தேன், ஆனால் குறையவே இல்லை. சரி, நான் அவனுக்கு கஞ்சி ரைஸும் வச்சு விட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு ரசம் வச்சு விட்டுட்டேன். அவனுக்கு ஆப்பிள் ஜூஸ் பிடிக்குமேன்னு சொல்லி ஆப்பிள் கட் பண்ணிட்டுருக்கேன். சரி, அவனுக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். ஏதாவது பிடிச்சதா கொடுத்தா அவனை சாப்பிடுவானாங்கிறதுக்காக இந்த ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலே நமக்கு ஏதோ ரொம்ப அப்செட் ஆயிடுதுங்க. இது நமக்கே உடம்பு சரியில்லாமல் போயிட்டா கூட பரவாயில்லன்னு தோணுது. என்னன்னு தெரில. அவனுக்கு ஜூஸ் குடிக்க வச்சுட்டு, சின்னவனை பார்க்குறீங்களா, அவன் லீவ் போட்டால் இவனும் லீவ் போட்டுருவான். அம்மா அவனுக்காக ஃபேன் எல்லாம் தொடச்சி கொடுக்குறமான்னு சொல்லி அவன் மெக்கானிக் மாதிரி தொடச்சிட்ருக்கான். நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு நான் ரெடி பண்ணுறேன். ரசத்துக்கு புளி போடாமல் ரசம் வச்சு பாருங்கள். டொமேட்டோலையே ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச காய்ச்சல் குறையிறதுக்கு ரச சாதம், கஞ்சி, ஜூஸுன்னு எல்லாமே கொடுத்துட்டேன். இதுக்கும் மேலேயும் காய்ச்சல் கம்மியாகலை. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். குழந்தைங்க ஃபீவராக இருக்காங்கன்னு எதுவுமே சாப்பிட கொடுக்காமல் இருக்கக்கூடாது. லிக்விட் ஐட்டமாக ஏதாவது கொடுக்கணும். அப்போ தான் அவங்க டயர்டாகாமல் இருப்பாங்க. இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சுங்க. பாய்.